ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எபிசோட் உண்மையிலே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபயருமா அப்படின்ற மாதிரி தான் லாஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ்லாம் சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ யமுனா வர்சஸ் நம்ம காவேரி அது வரணும்னு எதிர்பார்த்தோம், அதே மாதிரியே ட்ராக் கொண்டு வந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணது இன்றைக்கி எபிசோடில் டெலிகாஸ்ட் ஆகிருந்துச்சு. ஸோ அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணோம். பட் இன்றைக்கி எபிசோட் கொஞ்சம் டிலேவாக இருந்தாலும் ரொம்பவே சூப்பர் தான். ஸோ சண்டேக்கு ஏற்ற எபிசோட் தான். ஸோ ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு இன்றைக்கி எபிசோட். மறக்காமல் எல்லாருமே டிவியில் வாட்ச் பண்ணுங்கள். ஹாட்ஸ்டாரில் வாட்ச் பண்ணாலும் டிவியில் வாட்ச் பண்ணுங்கள். டிஆர்பி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்டார்டிங்கில் ரொம்ப சூப்பராக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம குமரனோட அந்த டைலரிங் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 மிஷின் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு இல்லையா. அது வந்து எல்லா இடத்துலையுமே அவர் கடன் கேட்டு பார்க்குறாரு. பட் ஆனால் கடன் கிடைக்காததுனால வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அந்த டைமில் சடனாக நம்ம விஜய் வந்து அவரோட அந்த 2 மிஷினுமே வந்து வாங்கி கொடுத்துறாரு. ஸோ ரொம்பவே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இது நிவின் கிட்டேயுமே ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்டார்டிங்லேயே நம்ம காவேரியும் யமுனாவுமே காவேரியும் கங்காவுமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நான் வேணா அம்மா கிட்டே பேசட்டுமா அப்படின்னு சொல்லி 2 பேருமே, அதாவது குமரனும் கங்காவும் 2 பேருமே விஜய் காவேரி செய்கிறதுக்கு இதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் பண்ணுவோம், நான் வந்து அம்மா கிட்டே பேசுன்னு சொல்லி 2 பேருமே மாற்றி மாற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கெஸ் பண்ண மாதிரி தான். ஸோ விஜயை மீட் பண்ணுறதுக்காக நம்ம நிவின் வந்து வராரு. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ஆர்வக்கோளாறு காவேரி ஸோ நைட்டு விஷயத்த சொன்னதுனால தாங்க முடியாமல் ஸோ வந்து நம்ம நேராக வந்து கண்டிப்பாக விஜய் கிட்ட நிவின் கிட்ட என்ன பேச போகிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் காவேரியுமே அந்த லொக்கேஷனுக்கு வராங்க. ஸோ வந்து அதுதான் வந்து அங்கேயுமே நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து அங்கே பேசிகிட்டு இருக்க அந்த கேப்பில் ஸோ நம்ம நினச்ச மாதிரி தான் ஆக்சுவலாக ராகினி மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா பசுபதி எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிவின் வந்து பேச சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நம்ம ஃபாலோவர்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க சொன்ன மாதிரி தான் வந்து அந்த க்ளூவுமே வந்து நடந்திருக்கு. ஸோ நானுமே பல விதத்தில் யோசிச்சு பார்த்து எனக்கு எந்த ஐடியாவுமே தோணல. பட் அவங்க ஷேர் பண்ணது இங்கே எக்ஸாக்டாக அதான் நடந்திருக்கு. ஸோ அதான் நம்ம விஜயுமே சொல்லியிருக்காரு. ஸோ போலீஸ் வரதான் வந்து தகவல் முன்னாடியே கிடச்சிருக்கு. அதனால தான் நம்ம காவேரியுமே வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்து போடுறாங்க. அப்போ தான் நிவினுமே வராங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த கான்வர்சேஷன் தான் நம்ம யமுனா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து ஸோ தப்பான கால் வந்திருக்கு, ஸோ போலீஸ் யாரும் வரல, நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லி அந்த நிவின் கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாரு. காவேரியுமே வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி தடுத்து பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் வந்து நிவின் எதாக இருந்தாலும் நான் பண்ணுறேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸோ உங்களுக்கும் அந்த ராகினிக்கும் ஒரு பாண்டிங் இருக்குது, ரத்த சொந்தம் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக கசின் மாதிரி நார்மலாக பேசும்போது கண்டிப்பாக நீங்கள் அவங்ககிட்ட இருந்து பசுபதி எங்கே இருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் சரி நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. வீட்டில் வழக்கம் போல் ஃபைட் யமுனா வந்து சந்தேகப்பட்டு சொல்கிறாங்க. இந்த இவ்வளோ தூரம் கிளியராக சொல்லியும் யமுனா ஏன் இந்த விஷயத்த பண்ணாங்கன்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ எபிசோட் பார்க்கும்போதுமே ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கான பதிலுமே எபிசோட்லையுமே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, நிவின் வந்து சொல்கிறது என்னன்னா, நான் காவேரியும் விஜயும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பாடுபட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆனால் காவேரி உண்மையாகவே விஜய் மேலே பாசம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் விஜய் போட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சொன்னாங்க. பாருங்கள் ஒரு விஷயம், அதை வந்து சத்தியமாக தாங்கிக்க முடியல. ஸோ ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ சொல்லி ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ட்டு யமுனா அவங்களுக்கு விஜய் செஞ்ச எதுவுமே வந்து யோசிக்காமல், அவங்க பண்ண நன்மை எதையுமே யோசிக்காமல் அதான் சொல்லுவாங்களே, ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் வந்து கடைசி வரைக்கும் அதுக்கு நன்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கொஞ்சம் கூட யமுனாவுக்கு நன்றி இல்லை. யமுனாவை பார்க்கும்போது அவ்வளோ கோவம் எரிச்சலாக வந்துச்சு. நீங்கள் எபிசோட் பார்க்கும்போது விஜயை ஃபோன் பண்ணி போட்டு கொடுத்துட்டாங்க. நான் கூட ஸோ விஜய் அங்கே இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் அங்கே உண்மையுமே போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ காவேரியை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் போட்டு கொடுத்தேன் அப்படின்ட்டு. ஸோ என்ன ஒரு ஜென்மம் பாருங்கள், சொந்த தங்கச்சி அக்காவையே எந்த லெவலுக்கு வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உலகத்தில் எது வேணாலும் இருக்கலாம், அந்த சந்தேகம் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சந்தேகத்தினால இப்போ யமுனாவோட ஒரு கேவலமான எண்ணத்தால் ஸோ திருப்பி அகைன் விஜய் வந்து பிரச்சனையில் மாட்டிட்டாரு. ஸோ எல்லாருமே வந்து அவங்க தப்பிச்சு போயிடுவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்மளுமே இது முன்னாடியே சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக விஜய் அரெஸ்ட் ஆகிற மாதிரி தான் ட்ராக் போகும் போல், அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு சொல்லி. பட் விஜய் அரெஸ்ட் ஆனது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் கொஞ்சம் ட்ராக் பரபரப்பாக கொஞ்சம் இதாக போகும்போது நல்லா தான் இருக்குது. கடைசியாக நம்ம காவேரி வந்து அடிக்கணும் எப்படா அடிப்பாங்க நம்ம யமுனாவன் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அடிக்கவே இல்லை. அடிங்க காவேரின்னு மனசுக்குள்ள ஒரு பக்கம் தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஃபைனலாக வந்து 2 பேரும் அடிச்சுப்பாங்க பாருங்கள், அது செமையாக இருந்துச்சுன்னா 2 நல்லா போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. பட் இன்றைக்கி எப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபயராக இருந்துச்சு. நான் விஜயை பார்க்க தான் போகிறேன், அம்மாட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க பாருங்கள். அப்போ எந்த லெவலுக்கு காவேரி ஃபயராக போகிறாங்க, அதெல்லாம் உண்மையிலே பெரிய மாசான டைலாக்ங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம காவேரி உண்மையிலே வந்து யமுனாவை பார்க்கும்போது அவ்வளோ கோவமாக வந்துச்சு. ஸோ யமுனா கிட்ட எனக்கு காவேரியுமே சொல்கிறாங்க, ஸோ இவ்வளோ தூரம் அவர் பண்ணியிருக்காரு, ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து இவ்வளோ இது பண்ணியிருக்காரு, பட் அவருக்கு செஞ்ச இதுதானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு விஜயை வெளில எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உண்மையிலே எனக்கு எபிசோட் தாறுமாறாக இருந்துச்சுங்க உண்மையிலே. பட் விஜய் அரெஸ்ட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பட் அப்படி போனால் தான் நம்ம காவேரி வந்து விஜய்க்காக போய் நிற்பாங்க அப்படிங்கிறனால ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்கேன். எதிர்பார்த்த ட்ராக் தான் அது மாதிரி தான் கொண்டு போயிட்டாங்க. நான் பசுவை ஒன்று விஜய் அரெஸ்ட் ஆவார் இல்லை பசுவை அரெஸ்ட் ஆவார்னு எதிர்பார்த்தேன். விஜய் வந்து அரெஸ்ட் ஆகிட்டாங்க. எதிர்பார்த்தாலும் விஜய் அரெஸ்ட் பண்ணி போகும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது ஒரு மாதிரி
அவருக்கே அந்த ரியாக்ஷன் ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருந்தாரு. நமக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. பட் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ட்ராக் மூவ் பண்ணால் தான் கொஞ்சம் ஃபயராக மூவ் ஆகும், டிஆர்பியுமே நல்லா வரும். ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்க எப்படின்னு சொல்லி வீடியோ ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹாட்ஸ்டாரில் பார்த்தாலும் டிவியில் வாட்ச் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களுக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.